அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளி போடுறதுக்கே எனக்கு ஒரு மாறு இருக்குது. ஆனால் நானும் சொல்ல அப்படின்னா வேறு யார் சொல்லுவா அப்படிங்கிறதுனால தான் இந்த பதிவை நான் போடுறேன். நாம் தமிழ் கட்சிக்காரங்க கொஞ்சம் நிதானமாக இந்த வீடியோ வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லிக்கிறேன். ஏன்னா உடனே தென்னை விஷ்ணு பற்றி உனக்கு என்னடா தெரியும் அப்படின்னு சொல்லியெல்லாம் வந்து திடீர்னு கேட்டுருவீங்க. அதனால தான் சொல்கிறேன். தென்னை விஷ்ணு அவர்களை அண்ணன் சீமான் அவர்கள் நாம் தமிழ் கட்சி விட்டு வெளியேற்றினது 100% சரிதாங்க. 100% சரிதான். அதை சொல்கிறது தான் அந்த காணொளி. ஏன்னா அவர் சமீபத்தில் மூத்த பத்திரிகையாளர்னு ஒருத்தர் இருக்கிறார். அவர் ஒரு பச்சோந்திங்கிறது ஊருக்கே தெரியும். அது நாம் தமிழ் கட்சிக்காரங்க எல்லாத்துக்குமே தெரியும். சீமான் அவர்களை வச்சு வளர்ந்துக்கிட்டு அந்த ராஜீவ்காந்தி கல்யாண சுந்தரம் அந்த கட்சியை விட்டு வெளியே போகிறாங்க. அப்போ சீமான் அவர்கள் நினச்சிருந்தா மற்ற சேனல்களுக்கு பேட்டி கொடுத்துருக்கலாம். அப்போ வந்து நான் பேட்டி எடுக்கிறேன்னு வந்துட்டு அப்புறம் சேனல் ஆரம்பித்து சீமானை வச்சு சீமான் அப்படி வச்சு வளர்ந்துக்கிட்டு பத்திரிகை வளர்ந்துக்கிட்டு சீமான் வந்து உதயநிதி ஸ்டாலினை வந்து சந்திச்சிட்டாரே. இது வந்து தம்பிகளுடைய மனசோர் உருவாக்குது. 8%லேருந்து 4% வந்தது காரணமே சீமானுடைய அந்த மாண்பு தான். அந்த மாண்பு மானங்கட்ட மாண்புன்னு பேசுகிறார். சீமானவருடைய மாண்பு மானங்கட்ட மாண்புன்னு பேசுகிற ஒருத்தர் மூத்த பத்திரிகையாளர் அவர்கிட்ட போய் தென்னை விஷ்ணு அவர்கள் வந்து பேட்டி கொடுக்கறது எப்படி இருக்குது? ஒரு தமிழ் தேசியவாதியாக விடுங்க, ஒரு நாம் தமிழ் கட்சிக்காரனா எப்படி இருக்குது? என்னடா நம்ம அண்ணனை இப்படி வந்து பேசுகிறாப்புல, மாண்பு மானங்கட்ட மாண்புங்கிறாப்புல. அது எப்படி தென்னை விஷ்ணு போய் அவர்கிட்ட மூத்த பத்திரிகையாளர்கிட்ட எப்படி உட்காந்து வந்து பேட்டி எடுக்க முடியும்? ஃபஸ்ட்டு பேட்டி எப்படி கொடுக்க முடியும்? கொடுக்க முடியாது. சீமான் அவர்கள் சந்தித்தார், யதார்த்தமாக சந்தித்தார் உதயநிதி ஸ்டாலினை கல்யாணத்தில். அவ்வளோதான் முடிஞ்சு. அதில் எந்த உள்ள அர்த்தம் எதுவுமே கற்பிக்க தேவையில்லை. அப்படியே சீமானர் ஏதோ வந்து கட்டி கொலா வச்சுக்கிட்டா இருந்தார். போகிறோம் ஏதோ ஒன்று அதை வச்சுக்கிட்டு அரசியல் மானங்கட்ட மாண்புன்னா அவரோட எப்படி தென்னை விஷ்ணு உட்காந்து பேட்டி கொடுக்குறாங்கிறது எனக்கு தெரில. அடுத்து இந்த பாரிசாலனும் வருணும் ரெண்டும் ஒன்று தான். அவன் 2 பேரும் உட்காந்துக்கிட்டு தான் சீமானை பற்றி அவ்வளோ அவதூறு. 25x25 ரூமுக்குள் சீமான் அவர்கள் ஸ்டாலினை சந்தித்து பல கோடி ரூபாய் பணம் வாங்கி விட்டார். அப்போ 25 நிமிடம் என்ன பேசியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி திமுகட்ட சீமானை வந்து பணம் வாங்கிட்டார். தமிழர்களுக்கு சீமான் துரோகம் பண்ணிட்டார். தமிழ் தேசியர்களை காயடிக்கிறார் சீமானை அப்படின்னு பேசினா இந்த பாரிசாலன் அவ்வளோ அவதூறு. இன்றைக்கி சொல்லி மாலாது பாரிசாலன் வந்து தேர்தல் சமயங்களில் நாம் தமிழ் கட்சி மேலே பரப்புன அவதூறு அத்தனை அவதூறு. இன்றைக்கி முழுக்க நான் சொன்னாலும் அவ்வளோ அவதூறு நான் வந்து சொல்லலாம். விஜய் அவர்களுக்கு அப்பட்டமாக முட்டு கொடு. விஜய் அவர்கள் இலவசம் வந்து சொல்கிறார் அப்படின்னா அது பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி. அதிமுக கொடுக்கும்போது விஜய் கொடுக்கறது பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னாரு. இதே சீமான் அவர்கள் வந்து ஒரு வேட்பாளர் போடுறாங்கன்னா அந்த வேட்பாளர் இல்லை ஒரிஜினல் சேர்க்கை ஆறுதரவால் அப்படி இப்படின்னு சொல்லி கண்ட அவதூறை பேசுகிறது. சீமான ஒரு சினிமா படத்தை நடித்தாருன்னா கண்ட அவதூறை பார்ப்பார். 2 வீடியோ அந்த சினிமா படத்தில் சீமான் நடிச்சிட்டாரு. சீமானை தப்பாக காமிச்சிட்டாங்க. அந்த ஹோ அப்படிங்கிற ஒரு சவுண்டை வச்சு அவ்வளவு அவதூறு பேசினவர் இந்த பாரிசாலன். அந்த பாரிசாலனோட ஆள் வருண். அந்த வருண்கிட்ட போய் நீங்கள் என்னத்தை பேட்டி கொடுத்து என்னத்தை இது பண்ண போகிறீங்க? சரி, அந்த பேட்டியை நான் வந்து முழுசாக 2 பேட்டியும் பார்த்தேன். அதில் போய்ட்டு என்ன சொல்கிறீங்க? சீமானுடைய வழியை தான் ஃபாலோ பண்ண போகிறேன். சீமான் தான் என்னுடைய எல்லாத்துக்கும் வளர்ச்சிக்கு காரணம், எல்லாத்துக்கும் காரணம். நான் எங்கிட்டோ இருந்தேன். என்னை இந்த ஊடகத்தை கொண்டு வந்து என்னை பேசு பொருளாக்கி என்னை பேசுனது எல்லாமே நாம் தமிழ் கட்சி தான். சீமான் அப்படிங்கிற ஒற்றை மனிதன் தான் அப்படின்னு தான் இவர் சொல்கிறாரு. அப்படி சொல்லிக்கிட்டு இவர் என்ன பண்ணுறாருன்னா சீமான் அவர்கள் மீது தொடர்ந்து அவதூறு, பொய்யான அவதூறு பரப்பின கும்பலோட போய் சேர்ந்து உட்காந்துருந்தா நாங்கள் என்னத்தை நினைக்கிறது? இவர் எப்படி விமர்சனம் பண்ணாமல் எப்படி இருக்க முடியும்? அவதூறு பரப்புகிறாங்க அப்பட்டமாக. பாரிசாலனை அப்பட்டமாக அவதூறு பரப்புகிறாரு. நீங்கள் பாரிசாலனை விமர்சிக்காமல் போங்க, ஆதரிக்காமல் போங்க. ஆனால் போய் நேரடியாக போய் ஒரு உட்காந்துக்கிட்டு அது எப்படி சரிப்பா? இவர் என்ன சொல்கிறார்? பாரிசாலனர் சக தமிழ் தேசியவாதி, நான் வந்து விமர்சிக்க மாட்டேன். சரி, விமர்சிக்காதீங்க. ஆனால் அவர் சீமான் அவர்களை வந்து அவ்வளோ தூரம் அசிங்கமாக அவதூறு பரப்புறாருல. நீங்கள் எப்படி அப்படி இருக்கும்போது சீமான் அவர்களை ஒருத்தன் திட்டுவானா, அசிங்கப்படுத்துவானா, கேவலப்படுத்துவானா, அவங்க சேனலில் நீங்கள் போய் பேசுவீங்கன்னா என்ன அர்த்தம்? என்ன அப்படி அங்கே போயிட்டு சீமான் தான் எனக்கு எல்லாமே அப்படின்னா என்ன அர்த்தம்? சீமான் தான் உங்களுக்கு எல்லாமே அப்படின்னா சக தமிழ் தேசியவாதி கிமிழ் தேசியவாதினா பார்க்கக்கூடாது. சீமான மேலே அவதூறு பரப்பாங்கன்னா இது அவதூறுன்னு சொல்லணும். அப்படி தான் நாங்களாம் இருக்கோம். அப்படி தானே நாங்களாம் இருக்கோம். அப்படி தான் நான்லாம் இருக்கேன். ஆனால் சாட்டையே நேற்றுக்கு என்ன சொன்னார்? சீமானவர்கள் என்னையே 4 தடவை கட்சியை விட்டு நீக்கிறார். 2 தடவை வந்து சேனலுக்கு சம்மந்தமில்லை, 2 தடவை நாம் தமிழ் கட்சியை விட்டு நீக்கினார். அப்போ நான் என்ன பண்ணேன்? சீமான் அவர்கள் என்ன பண்ணால் என்ன பேசினா நம்மளை அவரே கூப்பிடுவார் அப்படின்னு நான் வந்து அடக்க உடக்கமாக இருந்தேன். வேறு சேனலில் பேட்டி கொடுக்க தெரியாதா? சீமான் அவர்கள் என்ன காரணம்னு சொல்லாமையே என்னை கட்சி விட்டு தூக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி சாட்டைக்கு பேட்டி கொடுக்க தெரியாதா? அவர் சொல்கிறார், நான் எதுவுமே பண்ண மாட்டேன். சீமான் அவர்கள் வந்து நான் அமைதியாக இருப்பேன், நான் என் வேலையை பார்ப்பேன், சேனலில்
நாம் தமிழ் சார்பாக இன்னும் வீரியமாக பேசுவேன், எதிர்க்கட்சியாக செயல்படுவேன், இன்னும் ஆளுங்கட்சியை நான் வந்து கேள்வி கேட்பேன், உடனே சீமானவர்லாம் எனக்கு ஃபோன் பண்ணுவார் அப்படின்னு அவர் சொல்கிறார்ல, அதை தானே இவர் ஃபாலோ பண்ணியிருக்கணும். எதுக்கு இப்போ போய் உட்காந்துக்கிட்டு அவர் சேனலில் பேசினார், ஓகே, அதை நம்ம வந்து ஏற்றுக்கிறோம், 100% அவரோட உழைப்பு இருக்குது. கட்சியை வச்சு அவர் வந்து வளர்ந்தா கூட, இன்னொரு பக்கம் அவருடைய சொந்த உழைப்பு இல்லைன்னா எவனாலே வளர முடியாது. சொந்த திறமை இல்லை, சொந்த உழைப்பு இல்லை, சொந்த பேச்சு இல்லை, சொந்தமாக சிந்தனை இல்லைன்னா யாராலையும் வளர முடியாது. ஆனாலும் கூட நாம் தமிழ் அவரோட அடையாளம். அப்படி வளர்ந்துக்கிட்டு இவர் சக தமிழ் தேசியவாதி அப்படின்ட்டு தலைவர், கட்சி தலைவர் பற்றி அவதூறு பரப்புறதுக்கு என்ன பதில்? ஒன்றும் இல்லை. அப்படின்னா நம்ம என்ன நினச்சோம், தென்னவிஷ்ணு திருப்பி கட்சிக்குள்ளே வரணும் அப்படிங்கிறனால தான் நம்ம இவர் வந்து விமர்சனம் பெருசாக எதுக்கு பண்ணணும், எல்லாருமே அதான் நினச்சாங்க. நாம் தமிழ் கட்சிக்கான தென்னவிஷ்ணுலாம் நல்லா வந்து உழைச்சிருக்காப்புல, அவரெல்லாம் கட்சிக்கு தேவை அப்படின்னு சொல்லி தான் நம்ம நினச்சோம். ஆனால் அவர் பண்ணுறதை பார்க்கும்போது இவர் கட்சிக்கு வர்ற மாதிரி எந்த வேலையும் செய்ய தெரில. இவர் திருப்பி என்ன பண்ணுறாரு, கட்சிக்கு எதிராக இருக்க ஆட்கள், கட்சியை பற்றி அவதூறு பரப்பக்கூடிய ஆட்கள், சீமான் அவர்கள் குறித்து கேவலமாக ரெட்டையர்த்த வசனத்தில் ஆபாசத்தில் பேசக்கூடிய ஆட்களோட தொடர்பு வச்சுருக்காரு அப்படிங்கிற மாதிரி தானே இருக்குது. அப்புறம் எப்படி சீமான் அவர்கள் வந்து இவருக்கு அவ்வளோ மரியாதை கொடுத்தாருங்க சீமானனை தென்னவிஷ்ணு பார்த்தோன்னே கையெடுத்து கும்பிட்றது, வாடா தம்பிங்கிறது, அரவணைக்கிறது, அன்பை பொழிகிறது, அப்படி பண்ணிகிட்டு இருந்தார். உங்கள் மேலே அன்பை கொட்டி பாசம் கொட்டி எல்லாத்தையும் கொட்டி காட்டுற ஒருத்தர் சமீபத்தில் கூட இவருக்கோ இவர் மகனுக்கோ பிள்ளைக்கோ ஏதோ பிறந்தநாள் அந்த மாதிரி சுச்சுவேஷனில் பிறந்தநாள் வாழ்த்துலாம் சொல்லியிருக்காரு. அப்படி நெருக்கமாக இருக்கார் அண்ணன் சீமான தென்னவிஷ்ணு. அப்போ அவர் உங்களுக்கு முக்கியம் இல்லை, அவர் அவதூறு பேசுகிறவன் தான் உங்களுக்கு முக்கியமா? அவர் அவதூறாக பேசுகிறது மூத்த பத்திரிகையாளர் தான் உங்களுக்கு முக்கியமா? இந்த வருண் தான் முக்கியமா? இந்த பாரிசாலன் தான் முக்கியமா? அப்படிங்கிற கேள்வியை வந்து ஒரு நாம் தமிழ் கட்சிக்காரனா நம்ம வந்து கேட்டு தான் ஆக வேண்டிய இருக்குது. கேட்கணும்லங்க. நம்ம தானே வந்து அந்த ஒரு விஜய் அப்படிங்கிறவரை பாரிசாலன் என்ன பண்ணார், இலுமினாட்டின்னாரு. திராவிடத்தை கொண்டு வர விஜயை இப்போ எதுக்கு ஆதரிக்கிறாரு? அதெல்லாம் வந்து கேள்வி கேட்கணுங்க. எதுக்குப்பா நீ அப்போ ஒன்று பேசுகிற இப்போ ஒன்று பேசுகிறேன்னு? அதெல்லாம் எதுவுமே கேட்க மாட்டேன், அதெல்லாம் எதுவுமே வைக்க மாட்டேன், அதெல்லாம் சக தமிழ் தேசியவாதி தான் அப்படின்னா, சக தமிழ் தேசியவாதி நான் கேள்வி கேட்க மாட்டேன் அப்படின்னா இது எப்படிப்பட்ட ஒரு மனநிலை? உங்களை வளர்த்துடுறது ஒரு கட்சி, உங்களை உருவாக்குறது ஒரு கட்சி, உங்களை உருவாக்குறது ஒரு தலைவன். இதை நான் சொன்னதே இவர் தான். அப்போ எல்லாம் சொல்கிறீங்க, எல்லாம் ஓகே, அவங்க பற்றி எந்த குறையும் அந்த விஷயத்தில் சொல்லலை நாங்கள். ஆனால் உங்களை கட்சி விட்டு அண்ணன் சீமான் தூக்குனது கரெக்டு தாங்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா 2 தடவை அண்ணன் சீமான் அவர்கள் நாம் தமிழ் கட்சியில் ஆட்களை விட்டு வான் பண்ண வச்சுருக்காரு. ஃபஸ்ட்டு ஒருத்தர் வந்து இந்த மூத்த பத்திரிகையாளரை வெளியே போனது, அவர் பேசின விஷயத்தை பற்றி நீங்கள் வந்து இது பண்ணாதீங்க, இக்னோர் பண்ணிட்டு போங்க அப்படின்னா இக்னோர் பண்ணியிருக்க. 2வது ஒருத்தவங்க வந்து ஃபோன் பண்ணி இந்த பாரிசாலன் அவர்களுக்கு இந்த டிபேட்டில் நாம் தமிழ் கட்சியில் இருந்துக்கிட்டு ஆதரவு தெரிவிக்க வேண்டாம் அப்படின்ட்டு இருக்காங்க. இவர் என்ன சொல்லணும், சரிங்க அப்படின்ட்டு வச்சிடணும். அது மட்டும் அப்படி சரிங்கன்னு சொல்லி வைக்காமல் இவர் அடுத்த வீடியோ போட்டு நான் சக தமிழ் தேசியவாதியாக தான் பார்ப்பேன் அப்படின்னா கட்சியோடு தூக்காமல் என்ன பண்ணுவாங்க? அப்போ இவரை கட்சியோடு தூக்குனது 100% சரிதான். அப்புறம் இவர் வந்து தன்னுடைய அந்த நிலைப்பாட்டை மாற்றினார்னா தான் நாம் தமிழ் கட்சிக்குள்ளே வர முடியும். இதே சீமான் அவர்கள் மேலே அவதூறும் கண்ணியமற்ற வார்த்தைகளையும் பேசுகிறவங்களோட இவர் சேர்ந்துருந்தால் எப்படி இவர் நாம் தமிழ் கட்சியை திருப்பி வர முடியும்? வாய்ப்பே இல்லை. இவர் என்ன தான் நல்லது பண்ணியிருந்தால் கூட அப்புறம் இவருடைய செயல்பாடு தப்பாக தானே தெரியுது. தப்பானவங்க போய் உட்காந்துருந்தால் இவரும் தப்பானவங்க தான் தானே எல்லாத்துக்கும் தெரிவாங்க. இப்போ கூட பாரிசாலன் அவதூறு பரப்பலாப்லங்க. சீமானவர் என்ன சொல்கிறாரு, விஜய் அவர்கள் மதத்தை சாதியை ஒழிச்சிட்டேங்கிறாரு. ஆனால் அவர் பெரம்பலூர்லேயும் திருச்சி கிழக்கில் ஏன் போய் நின்னார்? மதமும் சாதியும் தானே, பெரம்பலூரில் கிறிஸ்தவ மக்கள் அதிகமாக இருக்காங்க, அதனால தானே போய் நின்னார் அப்படி சீமான் ஒரு விமர்சனம் வைக்கிறாருன்னா அந்த விமர்சனத்துக்கு பதில் விமர்சனம் வைக்கிறேங்கிற பேரில் பொய்யை பரப்பிட்டு உட்காந்துருக்காப்புல இந்த பாரிசாலன். இப்போ கூட வெற்றி தமிழன் அங்கே பெரம்பலூர் நாம் தமிழ் கட்சி வேட்பாளர், அவர் கிறிஸ்தவ தானே, நீங்கள் மட்டும் கிறிஸ்தவ வேட்பாளர் வந்து போடலாம், அப்போ விஜய் கிறிஸ்தவ வேட்பாளர் கிறிஸ்தவ தொகுதி அதிகமாக இருக்கிற இடத்துலன்னா தப்பா அப்படின்னு சொல்லி பாரிசாலன் கேள்வி கேட்குறாரு. எவ்வளோ வெக்கக்கேடான ஒரு கேள்வி கேட்குறாரு இந்த பாரிசாலன். அந்த வெற்றி தமிழன் அப்படிங்கிறவர் ஆனால் நேற்றைக்கு கூட சாட்டை சொன்னார் பாருங்க, அவர் கிறிஸ்தவர் தான், ஆனால் அவர் வந்து சர்ச்சில் போய் முட்டியால் போடல. அவர் வந்து நான் கிறிஸ்தவர் அப்படின்னு சொல்லி கிறிஸ்தவ இதுக்காக வந்து அவர் நிற்கலை, வெற்றி தமிழன் தான் போட்டிருக்காரு. பக்கத்தில் வச்சு இன்னும் ஒரு கிறிஸ்தவ மாதிரி பேரை போட்டுட்டு அவர் போகலை. சினிமா படம் ஆரம்பிக்கும் போது விஜய்னு போட்டு இப்போ வந்துட்டு ஜோசப் விஜய்னு அரசியலுக்காக போடலை, கிறிஸ்தவரை ஓட்டு வாங்குறது தான் அவர் போடுறாரு, அது போடலை. நாம் தமிழ் கட்சி போடல. அப்போ அந்த விமர்சனமே எவ்வளோ அபத்தமாக இருக்குன்னு பாருங்கள். இன்னும் சொல்ல போனால் இன்னொரு வீடியோ இப்போ வந்து நாம் தமிழ் கட்சிக்காரங்க எடுத்து பரப்பிட்டு இருக்காங்க. இதே பாரிசாலன் இதே விஜய் அவர் 2 தொகுதியில் நிற்கும் போது
கிறிஸ்தவ மக்கள் அதிகமாக இருக்க தொகுதியில் தான் பெரம்பலூர் அதிகமாக இருக்குது, அதனால தான் நிற்கிறாரு, அதனால தான் இப்போ திருச்சி கிழக்கில் மண்டி போகிறார் அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல் அவர் இங்கே மண்டி போகிறால கிறிஸ்தவர் ஓட்டு வாங்குறதுக்காக, அதே மாதிரி இந்துக்களுடைய ஓட்டை வாங்குறதுக்காக அவர் வந்து அளவு குத்துவாரா, அவர் வந்து தீ மிதிப்பாரா அப்படின்னு சொல்லி பேசினவர் தான் அந்த பாரிசாலன். அதே மாதிரி முஸ்லீம் மக்களுடைய ஓட்டு வாங்குறதுக்காக அவர் வந்து 40 நாளோ 30 நாளோ அந்த உண்ணாவிரதம் வந்து இருப்பாரா? அப்போ இவர் பச்சையாக மத அரசியல் பண்ணுறான்னு பேசின அதே பாரிசாலன், அதே வாய், அதே விஷயத்தை சீமானவர்கள் சொன்ன உடனே வெற்றி தமிழன் கிறிஸ்தவர் தானே, நீங்களும் கிறிஸ்தவ மதம் பார்த்தானே ஆளை நிப்பாட்டுங்கன்னு சொல்லி பச்சையாக பேசுகிறாருன்னா இவர் அவதூறு பரப்புகிறாருங்க பாரிசாலன். அந்த பாரிசாலன் அவதூறு பரப்புகிறவரை தென்னா விஷ்ணு மாதிரி கட்சிக்காகவும் இருக்கிற ஆட்கள் தானே எடுத்து அடிக்கணும், எடுத்து பதில் சொல்லணும். அது இல்லாமல் நான் வந்து சக தமிழ் தேசியவாதி சீமான் மேலே அவதூறு பரப்புனா, நாம் தமிழ் கட்சி மேலே அவதூறு பரப்புனா பதில் சொல்ல மாட்டேன் அப்படின்னா இது என்ன மாதிரியான நிலைப்பாடு? அப்போ உங்கள் நிலைப்பாடு தப்பு. அப்போ உங்களை கட்சி விட்டு தூக்கின வந்து சரிதான் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இது ஒருத்தவங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.